உலகத்தில் ஒரு விசித்திரமான ஆச்சரியமான ஒரு கூட்டம் தான் யூதர்கள். கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த யூதர்களுக்கு யாரையுமே பிடிக்காது. ஏற்கனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக வந்தவர்கள் இந்த யூதர்கள். இப்போது என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? ஜீசஸ் ஒரு பொய்யன். இந்த யூதர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், ஜீசஸ் ஒரு பொய்யன், அந்த ஜீசஸை நாம் கொலை செய்தோம். உண்மையிலேயே அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்யவில்லை. முஸ்லிம்களாகிய நாம் உறுதியாக நம்புகிறோம், ஜீசஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்யப்படவில்லை. அவர்களை கொலை செய்வதற்காக யூதர்கள் துரத்தி கொண்டு வந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்கள் பக்கம் அவர்களை உயர்த்தி கொண்டான். உலக அழிவு நெருங்குகிற போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு வருவார்கள். ஆனால் இந்த யூதர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஜீசஸ் ஒரு பொய்யன், அந்த பொய்யனை நாம் கொலை செய்திருக்கிறோம். அந்த பொய்யனை இந்த முஹம்மத் உண்மையாளன் என்று சொல்லுகிறார். நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மறுப்பதில்லை. கிறிஸ்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் நாம் அவர்களுடைய ரசூலாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம். அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு தீர்க்கதரிசி என்பதை நாம் நம்புகிறோம். நபிமார்கள், நிறைய நபிமார்கள் வந்தார்கள். குர்ஆனிலே சுமார் 25 நபிமார்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பெயர் சொல்லப்பட்ட நபிமார்களில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஜீசஸும் ஒன்று என்று நாம் நம்புகிறோம். யாராவது ஒருவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை என்று மறுப்பாராக இருந்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். அப்படி நம்முடைய நம்பிக்கை. ஆனால் கிறிஸ்தவர்கள் இறுதி தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. பாருங்க, யூதன் சொல்வதை பாருங்கள். ஜீசஸ் ஒரு பொய்யன், அந்த பொய்யனை நாம் கொலை செய்து விட்டோம். அந்த பொய்யனை இந்த முஹம்மத் உண்மையாளன் என்று சொல்கிறான். பொய்யனை உண்மையாளன் என்று சொல்கிறவனும் பொய்யனாவான். எனவே இந்த பொய்யனையும் நாம் கொலை செய்ய வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கொலை செய்ய வேண்டும் என்று அந்த காலத்தில் இருந்த யூதர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அப்ப இந்த யூதர்களை பொறுத்தவரையில் இவர்கள் மனித இனத்தின் எதிரிகள். இந்த மனித இனத்தின் எதிரிகளாகிய இந்த யூதர்களை பொறுத்தவரையில் உலகத்திலே மிகப்பெரிய சக்தியாக இவர்கள் காணப்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பிசினஸ் என்றால் அது அதிகமாக யூதர்களிடம்தான் இருக்கிறது. கடுமையான மூளைசாலிகள், திங்க் டேங்க்ஸ் இந்த யூதர்களிடம்தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த யூதர்கள் உலகத்தில் ஒரு சிறுபான்மை சமூகம். அதே நேரத்தில் இவர்கள் நாடோடிகள், சொந்த ஊர் இவர்களுக்கு கிடையாது. நீங்க பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு நிறைய நாடுகள் இருக்கின்றன, இந்துக்கள் நிறைய நாடுகளை ஆட்சி செய்கிறார்கள், பௌத்தர்களுக்கு நாடு இருக்கிறது, முஸ்லிம் நாடுகள் சுமார் 55க்கு மேல உலகத்தில் இருக்கிறது. ஆனால் யூதர்களுக்கு என்று ஒரு நாடு கிடையாது. இந்த யூதர்கள் இந்த நாடு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற கனவை அவர்களிடத்திலே வளர்த்துக் கொள்கிறார்கள். வளர்த்து கொண்டு இது தொடர்பாக பல கூட்டங்களை அவர்கள் 18ஆம் நூற்றாண்டிலிருந்து இவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு யூத சாம்ராஜ்யம் உருவாக்க வேண்டும். 19ஆம் நூற்றாண்டிலே இவர்கள் இது தொடர்பாக புத்தகங்கள் எழுதுகிறார்கள். 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலே இது தொடர்பான ஒரு பெரிய மாநாடு சுவிஸ்லே நடக்கிறது. அந்த மாநாட்டிலே அவர்களுடைய யூத தலைவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள், நம்ம ஒரு யூத சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். இப்ப யூத சாம்ராஜ்யம் எது என்றால் அதற்குரிய இடத்தை அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய தலைநகரம் பலஸ்தீனம். அவர்களுடைய தலைநகரம் எது? பலஸ்தீனம். பலஸ்தீனத்தை மையமாக வைத்த ஒரு யூத சாம்ராஜ்யம். அதுல சிரியா வரும், லெபனான் வரும், ஜோர்டான் வரும், எகிப்தின் ஒரு பகுதி வரும், மக்கா மதீனா வரும். நல்லா புரிஞ்சுக்கணும், மக்கா மதீனா இரண்டும் வரும். இவ்வளவையும் உள்ளடக்கி ஒரு யூத சாம்ராஜ்யத்தை அவர்கள் உருவாக்க வேண்டும். முஸ்லிம் இளைஞன் உண்மையான ஒரு முஸ்லிம் இளைஞனாக இருந்தால் கடைசி வரைக்கும் விட மாட்டான். யூதர்கள் இவ்வாறு போய் ஒரு சாம்ராஜ்யத்தை பலஸ்தீனத்திலும் மக்காவிலும் மதீனாவிலும் உருவாக்குவதற்கு முஸ்லிம் இளைஞன் விடுவானா? அவனுடைய இதயம் அது. பலஸ்தீனத்திலே அவன் மதிக்கிற பைத்துல் முகத்தஸ் என்கிற பள்ளிவாசல் இருக்கிறது. மக்காவிலே அவன் தன்னுடைய உயிரை விட மேலாக மதிக்கிற காபத்துல்லா இருக்கிறது. மதீனாவிலே அவன் நேசிக்கிற மஸ்ஜிது நபவி இருக்கிறது. இந்த பிரதேசங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு
மக்காவை, பலஸ்தீனத்தை, பைத்துல் முகத்தஸை, காபாவை, மஸ்ஜிதுன் நபவியை நேசிக்கிற ஒரு இளைஞன் அனுமதிப்பானா என்றால் முஅவ்விதை போன்று அவன் 10-12 வயது இளைஞனாக இருந்தாலும் அவன் இடம் கொடுக்க மாட்டான். என்ன யோசிக்கிறான் இப்ப? முஸ்லிம் இளைஞர்கள் மார்க்க சிந்தனை இல்லாமல், சமுதாய சிந்தனை இல்லாமல் குப்பைகளாக, அழுக்குகளாக உருவாக்கப்பட வேண்டும். யூதனுடைய திட்டம் பாருங்க, அவன் எப்படி திட்டம் திட்டுகிறான். நமக்கு அல்லாஹ் ரசூலை பற்றி பேசக்கூடிய சிந்தனை வரக்கூடாது. நமக்கிட்ட என்ன வர வேண்டும்? நமக்கிட்ட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சினிமா, நடிகர், நடிகைகள். இப்ப நமக்கு எதுல விருப்பம்? நீங்களே உங்களிடத்தில் கேட்டு பாருங்க, உங்களுக்கு எது பிடிக்கும்? உங்களை சுதந்திரமாக விடுகிறார்கள், விரும்பியதை செய்யலாம். எதை சூஸ் பண்ணுவீங்க? ஜாஹிலியத்தை தான் சூஸ் பண்ணுவீர்கள், பாவமான வழிகளை தான் சூஸ் பண்ணுவீர்கள். இன்றைக்கு எந்த அளவுக்கு நம்முடைய நிலைமை மாறி இருக்கின்றால், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நமக்கு ஹீரோக்கள், ஹீரோயின்கள் யாரு? நடிகர்கள், நடிகைகள். அங்கே முஆதும் முஅவ்விதும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்தார்கள். இங்கே நமக்கு நேசத்திற்குரியவர்கள் நடிகர்கள், நடிகைகள். முடி வெட்டுறதாக இருந்தா கூட நமக்கு யார் வெட்டுற மாதிரி பிடிக்குது? எதை அல்லாஹ்வுடைய தூதர் ஹராம் என்றார்களோ அந்த முறைதான் பிடிக்கிறது. அதான் ஆச்சரியம். பொதுவான ஒரு ஸ்டைல நீங்க ரசூலுல்லாஹ்வை நேசிக்க தேவையில்லை, விடுங்க. அவங்க சொன்ன முறையில் வெட்ட தேவை. எதை அவர்கள் தடுத்தார்களோ அந்த முறையில் முடிவெட்டுவதுதான் நம்முடைய உள்ளங்களுக்கு விருப்பமாக ஆகியிருக்கிறது. அவர்கள் இதை கவனத்தில் கொள்கிறார்கள். முஸ்லிம் இளைஞன் காபத்துல்லாவை நேசிக்க கூடாது, முஸ்லிம் இளைஞன் மஸ்ஜித் நபவியை நேசிக்க கூடாது, முஸ்லிம் இளைஞன் பைத்துல் முகத்தஸை நேசிக்க கூடாது, முஸ்லிம் இளைஞன் அல்லாஹ்வை பற்றி யோசிக்க கூடாது, முஸ்லிம் இளைஞன் நபிகள் நாயகத்தை யோசிக்க கூடாது. முஸ்லிம் இளைஞனுடைய மனதில் பள்ளிவாசல் வெறுப்புக்குரிய இடமாக மாற வேண்டும். முஸ்லிம் இளைஞனுடைய உள்ளத்தில் சினிமா கொட்டகைகள், தியேட்டர்கள் விருப்பத்திற்குரிய இடமாக மாற வேண்டும். முஸ்லிம் இளைஞனுக்கு சஹாபாக்கள் விருப்பத்திற்குரியவர்களாக மாறக்கூடாது. முஸ்லிம் இளைஞனுடைய உள்ளத்தில் நடிகர்களும் நடிகைகளுமே விருப்பத்திற்குரியவர்களாக மாற வேண்டும். இப்படி ஒவ்வொன்றாக அவன் திட்டமிடுகிறான். 1897 ஆண்டு சுவிஸில் வைத்து திட்டமிட்டு அவன் அவனுடைய சதி திட்டங்கள் அத்தனையுமே நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டான். இன்றைக்கு யார் வெற்றி அடைந்திருக்கிறார்கள்? யூதன் என்றால் நமக்கு கோபம் வருகிறது, ஆனால் அந்த யூதனுடைய வழியிலேயே நம்ம பயணிக்கிறோம்.